ஏசப்பா, இன்றைக்கும் கூட எத்தனையோ பேரு பரம்பரை சாபத்துல இருக்கிறாங்க சுவாமி. அந்த சாபத்துல இருக்கிறவர்களுக்காக இன்றைய நாளிலும் கூட இந்த மாலை பொழுதுல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோதரம் 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 தேவாதி தேவனே, சோதரிக்கிறோம் சுவாமி. ஆமாப்பா, ஒரு சில வீடுகள்ல திடீர் திடீர் என்று அகால மரணம் அடைகிறார்கள் சுவாமி. ஆமாப்பா, இன்னும் ஒரு சில வீடுகள்ல வியாதிக்கு அவங்களுடைய பணத்தை விரயமாய் செலவழிக்கிறார்கள் தகப்பனே. டாக்டர்கிட்ட போய் நாங்க பார்த்தோம், எந்த வியாதியும் இல்ல, ஆல்ரைட், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றோம். இன்னும் ஒரு சில வீட்டுகளை ஆண் குழந்தைகளே இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் மறிக்கிறார்கள். இன்னும் ஒரு சில வீடுகள்ல பெண் வாரிசை இல்லாது இருக்கிறார்கள்ப்பா. இன்னும் ஒரு சில வீடுகள்ல எத்தனையோ பேர் ஒரே ஒரு குழந்தைக்காக தவிக்கிறாங்க, ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்கப்பா. இன்னும் ஒரு சில வீடுகள்ல நல்லா இருக்கிறாங்கப்பா, திடீர்னு அகால மரணம், இளவயது மரணங்கள் ஏற்படுகிறது சுவாமி. நெஞ்சை உழுக்குகிறது சுவாமி. எங்களுடைய சாபத்தை எல்லாம் நீங்க அன்றைக்கு சிலுவையில முறியடித்தீரேப்பா. நாங்க நோய்களை சுமக்க கூடாதுன்னு நீங்க நோய்களை சிலுவையில் சுமந்தீங்களே தகப்பனே. நாங்கள் காயங்கள் படக்கூடாதுன்னு நீங்க காயப்பட்டீங்களே சுவாமி. எத்தனை வீடுகள்ல அழுகுறல், எத்தனை வீடுகள்ல ஓ தகப்பனை கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சின்ன குழந்தைங்கள்லாம் மறிக்கிறாங்க சுவாமி. என்னன்னு தெரியல, வியாதிங்கிறாங்க. பச்சை குழந்தைகள்லாம் இருதய நோயினால சாகுறாங்க தகப்பனை. எத்தனையோ பேர் வீட்டுல பரம்பரையா அந்த சாபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது சுவாமி. இன்றைக்கும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதர ஷபகர துரிபா இயேசுவி நாமத்தினால எல்லார் குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா சாபங்களையும் நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதாளத்துக்கு தள்ளுகிறோம் சுவாமி. பாவத்தை முறியடித்தவரே, சாபத்தை முறியடித்தவரே, கல்வாரியில நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எத்தனையோ பேர் அனுதினமும் இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு சொல்லி இருக்கீங்கப்பா. நீங்க விடுதலையை கொடுங்க சுவாமி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வேதத்துல வாசிக்கிறோமே சுவாமி. ஊழியக்காரர்களை அனுப்புங்க, ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க சுவாமி. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு வேதத்துல வாசிக்கிறோமப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அநேக குடும்பங்கள் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் இயேசுவின் நாமத்தினால கல்வாரி ரத்தத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம் சுவாமி. அப்படி ஆய்கூட எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அநேகருடைய பாவ சாபங்களை நீங்கள் முறியடித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி 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 தகப்பனே. சுவாமி, இந்த ஜெபத்தின் மூலம் உங்களிடத்தில் நாம மாத்திரம் மகிமைப்படுதாக சுவாமி. சகல துதிகணம் மகிமை யாவையும் ஒருவருக்கே ஏறெடுத்து மீட்பரேசன் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.